அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் பயணிகளை ஏற்றினால் ஷேர் ஆட்டோக்கள் உரிமத்தை ரத்து செய்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் பயணிகளை ஏற்றினால் ஷேர் ஆட்டோக்கள் உரிமத்தை ரத்து செய்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விதிகளை மீறி செயல்படும் ஷேர் ஆட்டோக்களை பறிமுதல் செய்யும் வகையில் நெறிமுறைகளை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் பயணிகளை ஏற்றினால் ஷேர் ஆட்டோக்கள் உரிமத்தை ரத்து செய்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன சந்திரன்? வணக்கம். அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் நபர்களை ஏற்றி ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்கும் ஷேர் ஆட்டோக்கள் எண்மதியை ரத்து செய்து பறிமுதல் செய்ய மோட்டார் வாகன விதியை திருத்தம் செய்ய வேண்டும் என உயர்ந்த மதுரை அமர்வு கூறியுள்ளது. 2008 ஆண்டு அளவு கடிதம் ஆட்களை ஏற்றியதாக 40 வழக்குகள் பதிவான நிலையில் 2024 ஆண்டில் மட்டும் நவம்பர் வரை 1063 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த புள்ளி விவரங்கள் கவலை அளித்தாலும் ஆபத்தான வகையிலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் விதிமீறி வாகன ஓட்டு ஷேர் ஆட்டோ குறித்து அரசு கருத்தில் கொள்ளவில்லை என நீதிபதி கூறியுள்ளார். ராமநாதபுரத்தை சேர்ந்த செல்லப்பணி ஷேர் ஆட்டோ ஓட்டி 28 வழக்கில் கீழமை நீதிமன்ற வழக்கில் தண்டனை ரத்து வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே ராமகிருஷ்ணன் மனுதாரர் கடந்த 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் ஷேர் ஆட்டோ 10 பணியை ஏற்றிக் கொண்டு மதுரை வந்துவிட்டு கண்மூடித்தனமாக வேகமாக ஓட்டியுள்ளார். எதிரே வந்த காவல்துறை வாகனம் மீது மோதியில் 3 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயங்களுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஷேர் ஆட்டோவில் பயணித்த காயமடைந்த எண்ணிக்கை சாட்சி அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் மனுதாரருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளின் அச்சுறுத்தலை எளிதாக கையாள முடியாது. குறிப்பாக ஷேர் ஆட்டோ விஷயத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை அவசரமாகவும் அலட்சியம் ஓட்டு என்று அனைவரும் அறிந்து ஆட்டோ அவசரம் ஓட்டுவது சாலை நடு திடீரென வாகனத்தில் நிறுத்தி போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டியதற்கு கண்மை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தற்போதைய வழக்கு ஓட்டுநர் விதிகளுக்கு முழாக நடந்து கொண்டதை காட்டும் ஒரு பொதுவான வழக்கு. அவர் பொதுமக்களின் பாதுகாப்பை முற்றிலும் புறக்கணித்து செயல்பட்டார். எனவே அவர் தண்டனை குறைக்க தகுதியற்று நீதிமன்றம் கருதுகிறது. இந்த நீதிமன்றம் ஷேர் ஆட்டோக்களை அதிக நபர்கள் ஏற்றி செல்வதையும் அவர் வண்டி ஓட்டும் விதத்தையும் சரிபார்க்கும் அரசு அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் உத்தரவிட்டது. ஆனால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச வழக்குகள் கூட பதிவு செய்யவில்லை. இது தொடர்பாக போக்குவரத்து தாக்கல் செய்த அறிக்கையில் 2008 ஆண்டு 40 வழக்குகள் பதிவான 2024 ஆண்டு 1600 வழக்குகள் பதிவாகியுள்ளன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.